ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். வேத புஸ்தகத்தில் நியாயாதிபதி புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். 14வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பலமுள்ள ஒரு சிம்சோன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறாரு. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாரு. ஆனாலும் அவர் போய் அந்த பெண்ணை பார்த்துட்டு வரும்பொழுது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அதை திருமணம் செய்யறதுக்கு விரும்புகிறார். அப்போது விருது செய்கிறபோது ஒரு விடுகதையை என்ன பண்ணிடுறாரு, அந்த பெண் ஜாதி அந்த பெண்ணை திருமணம் செய்துக்கிற அவங்களுடைய அந்த ஊரார் இடத்துல அந்த விடுகதையை சொல்கிறார். பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்தில் மதுரமும் கிடைத்தது அப்படின்னு சொல்லி அதை விடுவித்தா 30 மாற்று வஸ்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லி பாருங்கள் சொல்லிட்டாரு. அந்த திருமணம் செஞ்சுக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட அது அழுது என்ன பண்ணி கேட்டுக்க சொல்லிச்சு. இவர் சொல்லிட்டார். பெண்களிடத்தில் ரகசியத்தை சொன்னதுனால அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஊரார்கிட்ட சொல்லி அவங்க விடுவிச்சிட்டாங்க. அதனால் அந்த திருமணமும் நடக்கலை. அதனால் இவர் என்ன பண்ணிட்டார், வந்து கோபம் கொண்டு ஒரு கழுதையோட பச்சை தாடை எலும்பை கண்டு எடுத்து 1000 பேரை கொன்று போட்டார். 300 நரிகளை பிடித்து வாளோட வால் சேர்த்து கட்டி தீப்பந்தங்களை கொளுத்தி எதிரிகளுடைய வெள்ளாமையில் விட்டார். அப்புறம் இன்னொரு ஊருக்கு போய் தெளிலாளுங்கிற ஒரு பெண்ணை கண்டு அங்கே இருந்தார். அவர் ஊராரை கட்டும்படியாக வந்தாங்க. இப்படி நிறையா சம்பவங்களில் பிரச்சனைலாம் மாட்டிக்கிறாரு. ஏன்னா ரகசியத்தை என்ன பண்ணக்கூடாது, அவர் நம்பி தன்னுடைய பெண்ணை நம்பி சொன்னார். அது அந்த ரகசியம் வெளிப்பட்டு விட்டது. நிறைய நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிற ரகசியமான காரியங்களை நம்ம வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா நமக்கு அநேக சிக்கல் வந்து நேரிடும். நம்மளும் பல பிரச்சனைகளை சிக்கிக்கொள்கிற மாதிரி இருந்துடும். அதனால் ரகசியம் காக்க வேண்டும். இருதயத்தில் ரகசியத்தை காக்க வேண்டும். தூற்றி தெரியக்கூடாது. ஆமென். அல்லேலூயா.